முல்லைத்தீவுக்கு அருகே இருந்தது. அந்த முல்லைத்தீவுக்கு வழியாக யாழ்ப்பாணம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடைப்பட்ட பாக்ஜலசந்தி பகுதியில் அமையும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் நேற்றைக்கு திடீரென்று ஒரு 7 மணி, இரவு 7 மணிக்கு என்ன ஆச்சுன்னா, யாழ்ப்பாணம் வராமல் நேரடியாக தலைமன்னார் பகுதியை நோக்கி புறப்பட்டு விட்டது. வடகோடியில் வந்திருந்தால் இன்னும் டெல்டாவிற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்திருப்போம். அப்படி இருந்து கூட நேற்றைக்கு 182 மில்லிமீட்டர் கொடுத்திருக்கிறது டெல்டாவில. 182 மில்லிமீட்டர் கோடியக்கரையில. அது நேரடியாக அது நேற்று இரவு 7 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரை இலங்கையின் வடகரையை கடந்து ராமேஸ்வரத்திற்கு, அதாவது தனுஷ்கோடிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தலைமன்னார் அருகே வந்து இறங்கியது. அப்பதான் சென்னைக்கு மழை பொழிவு பிக்கப் ஆன நைட்டு 1 மணி. சென்னை மட்டுமல்ல, கடல்ல இறங்கினதான் அதுக்கு பூஸ்டே கிடைக்கும். சுத்தும் பொழுது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும், வெப்ப குளிர் நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் ஒரு இடத்துல. அப்போ நேற்றைக்கு டெல்டாவிலையும் சரி, வடகடலோரத்துல கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர் எல்லாமே நள்ளிரவிலிருந்து கனமழை பொழிவு கொடுக்க தொடங்கியது. பெய்த மழை காலையில 10 சென்டிமீட்டர் எல்லாமே அந்த 1 மணில இருந்து 2 மணி 3 மணிக்குள்ள கொடுத்தது. டெல்டாவிலையும் அதே போலதான். நேற்று பகல்ல கூட தொடர்தூரலாகத்தான் இருக்கு. எல்லாம் அந்த மன்னார் வளைகுடாவிற்கு வந்த பிறகுதான். பொதுவா மன்னார் வளைகுடாவில் வந்தால் தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிவை கொடுக்கும். செட்டிங் அது மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில இப்ப தொடக்கம் தான் சென்னை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், உள்ளே இப்போ இன்னும் திருச்சி வரைக்கும் மழை பெய்ய தொடங்கிடுச்சு. அரியலூர், பெரம்பலூர்ல கனமழை பெய்யுது. இப்போ கடலூர்ல கனமழை பெய்து கொண்டிருக்கு. இப்ப கடலூர்ல இன்னும் இந்த பதிவு செய்து சற்று நேரத்துல பரங்கிப்பேட்டையில ஒரு கனமழை பொழிவு பதிவாக இருக்கிறது. நல்ல ஒரு மேக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், பிச்சாவரம் இந்த பகுதியில, இன்னும் வெள்ளம் பாதித்த திருவண்ணாமலை, அவலூர்பேட்டை பகுதியில எல்லாம் கனமழையாக இருக்கிறது என்று ஏரிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுப்பதாக கவலை தெரிவித்திருந்தார்கள். அவர்களுக்கும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு கடந்த வெள்ளம் போல் இல்லாமல் அளவாக இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதைக்கு. அது அப்படியே திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் மழை முன்னேறிவிட்டது.